தமிழ் புத்தாண்டை வரவேற்க ஒரு ஸ்வீட்டான ஒரு ரெசிபினா அம்புட்டு டேஸ்ட்டாக இருக்குங்க. இதை ஒரு முறை செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். இது செய்கிறதுக்கு ஒரு கப் அளவு ரவை எடுத்திருக்கேன். இதை ட்ரை ரோஸ்ட்டாக கொஞ்சம் வறுத்துக்கலாம். ரவை வறுக்கையிலேயே கொஞ்சம் வாசம் வரும், கொஞ்சம் கலர் சேஞ்ச் ஆகும். அந்த ஸ்டேஜில் அப்படியே இறக்கி இன்னொரு பவுலில் சேர்க்குறேன். சேர்த்ததுக்கப்புறம் இதில் ஒரு கப் ரவானா 3 கப் அளவு பால் சேர்க்குறேன். பால் சேர்த்ததுக்கப்புறம் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு இதை ஒரு 15 நிமிஷம் மூடி வைக்கிறேன். ரவா கொஞ்சம் ஊறட்டும். இப்போ ரவா அல்வா செய்ய ஆரம்பிக்கலாமா? இப்போ ஒரு அகலமான பேனில் எந்த கப்பில் நான் ரவா எடுத்தனோ அதை விட கொஞ்சம் பாதி அளவில் நெய் சேர்க்கிறேன். நெய் நல்லா சூடு வந்ததுக்கப்புறம் உங்களுக்கு பிடிச்ச நட்ஸுகளை சேர்த்து நல்லா செவந்ததுக்கப்புறம் இதை அப்படியே வேற பிளேட்டுக்கு மாற்றிடலாம். இது நான் சொல்கிற மாதிரியே ஒவ்வொரு ஸ்டெப்பாக செய்யுங்க. உங்களுக்கு எவ்வளோ டேஸ்ட்டாக வரும்னு நீங்களே பாருங்கள். இப்போ நான் ஒரு கப் ரவா எடுத்திருந்தேன் இல்லையா, ஒரு கப் சர்க்கரை எடுத்திருக்கேன். சர்க்கரையை நெய்யிலேயே சேர்த்துருக்கேன். சேர்த்துட்டு இந்த சர்க்கரை நல்லா கரையணும். இதுலேயே 1/4 டீஸ்பூன் உப்பு, 1/4 டீஸ்பூன் ஏலக்காய் தூள் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணுறேன். நல்லா மிக்ஸ் பண்ணையிலே கலர் கொஞ்சம் சேஞ்ச் ஆகி கேரமல் கலரில் வந்துடும். கலர் சேஞ்ச் ஆயிடுச்சு பார்த்தீங்களா? இதை அப்படியே ஸ்டவ்வை கொஞ்சம் லோ ஃப்ளேமில் வச்சுட்டு இந்த ஊற வச்ச ரவாவை இதில் கொஞ்சம் கொஞ்சமாக சேர்க்கணும். கேரமலில் சேர்த்ததுக்கப்புறம் நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க, கட்டி இல்லாமல். இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டதுக்கப்புறம் ரவா கொஞ்சம் தண்ணி வற்றி இருக்குது பார்த்தீங்களா? இதை கைவிடாமல் தான் மிக்ஸ் பண்ணிக்கிட்டே இருக்கணும். இப்போ பார்த்தீங்கன்னா பொரிச்ச நட்ஸுகளை இதில் சேர்த்ததுக்கப்புறம் இதையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. இப்போ பார்த்தீங்கன்னா மிக்ஸ் பண்ணிட்டு இருக்கையிலேயே ஒன்றே ஒட்டாமல் வரும். அது பாத்திரத்துலேயும் ஒட்டக்கூடாது, அந்த கரண்டிலையும் ஒட்டக்கூடாது. அந்த ஸ்டேஜ் வந்தோடனே சுட சுட வாழை இலையில் வச்சு சாப்பிட்டு பாருங்க. வேற எதையும் நீங்கள் விரும்ப மாட்டீங்க. இந்த அல்வாவுக்கு நீங்கள் அடிக்ட் ஆயிருவீங்க. ட்ரை பண்ணி